வணக்கம். பரங்கிப்பட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் செய்ய முடியாதத, ஒரு நீதிபதிகள் செய்ய முடியாதத, இந்த நாட்டில் உயர் பதவிகள் செய்ய முடியாதத, சாமானிய மக்களாகிய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் செய்ய முடியும். எப்படி? நீங்கள் என்னுடைய இந்த மெசேஜை வைரலாக்கி பரவ செஞ்சீங்கன்னா, இதன் மேலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தான் இந்த மெசேஜை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்காக ஒரு நாட்டில் நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி வட்டத்தில் மஞ்சக்குழி கிராமத்தில் ஆர்எஸ் நம்பர் 113(1)D1, ஆர்எஸ் நம்பர் 113/1D1 மற்றும் ஆர்எஸ் நம்பர் 113/1D2 2 ஏக்கர் 28 சென்ட் அயன் புஞ்சை மற்றும் நஞ்சை நிலம் என்னுடைய சொத்து. என் பாட்டனார் வி. கிருஷ்ணசாமி படையாச்சியார், முன்னாள் சட்டமன்ற புவனகிரி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், காந்தியவாதி, இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய சட்டமன்ற 1952 57 இருந்தவர். அவருக்கு ஒரே பெண் பிள்ளை ராஜேஸ்வரி அம்மாள். அந்த பெண் பிள்ளையுடைய மகன் தான் நான். இப்போ அந்த சொத்து 10 கோடி மதிப்புள்ள சொத்து. 10 கோடி மதிப்புள்ள சொத்தில் போக்கியத்துக்கு, அந்த காலத்தில் மகசூல் போக்கியத்துக்கு வசந்தான்றவங்க வந்தாங்க. அவங்க ஆறுமுக மனைவி வந்தவங்க அந்த சொத்தை எங்களை காலி பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கி வச்சிக்கின்னு, இப்போ என்னென்னா சொத்தை அபகரிச்சிக்கிட்டு, அது உள்ளே இருந்துட்டு வெளில போகாமல், சொத்தை எங்ககிட்ட ஒப்படைக்காமல், தன்னுடைய சொத்துன்னு போலிப்பட்டாவெல்லாம் உருவாக்கி வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன்ற 4 பேரும் போலிப்பட்டாவை உருவாக்கி, அந்த போலிப்பட்டா அடிப்படையில் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை NH 45 and 227 740 சதுர மீட்டர் எடுக்குது. அந்த 740 சதுர மீட்டருக்கான 30 லட்சத்தை பணத்தை ஓனர்னு வாங்குகிறாங்க. இது எந்த நியாயம்? எந்த வகையில் நியாயம்? உரிமையாளர் மௌனம் சாய்ச்சிக்கிட்டு கமுக்கமாக இருக்கிறோம். நான் எவ்வளோ மனு கொடுத்தோம், என்னுடைய இதெல்லாம் பரிசீலிக்காமல் கடலூர் மாவட்ட நிர்வாகம் வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன் 33 லட்சத்தை கொடுத்துடுது. அப்புறம் போய் நான் முறையீடு பண்ண பிறகு பணத்தை வாங்குறேன்னு சொல்லிவிட்டு 2019 இன்றைக்கி 25 வரைக்கும் வாங்கலை. அப்போ பார்த்துங்க எப்படி நாட்டின் நிலைமை இருக்குன்னு.